ஹாய் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் ஆல். ஏன்னா வந்துட்டு போன வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ நல்லாவே போச்சு. நல்ல கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ தேங்க் யூ ஃபார் த சப்போர்ட். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, யூஎஸ்சிஎம்ஏல எத்தனை பார்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்சிஎம்ல 2 பார்ட்ஸ் இருக்குது, லைக் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இப்போ பார்ட் 1 நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். பார்ட் 1ல வந்துட்டு எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, அதோட வெயிட்டேஜ் எவ்வளோ, ஸோ அது படித்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லிட்டு அது நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி வந்துட்டு அந்த பார்ட் 1ல எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, அந்த பார்ட் 1ல எவ்வளோ அது அந்த ஒரு சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் யாராவது ஒருத்தங்க சிஓசிஎம்ஏ படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம லைக் ஒன்றா கூட சேர்ந்து படிக்கலாம், லைக் டவுட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 சாப்டர்ஸ் இருக்குது. லைக் 6 சாப்டர்ஸ்னால் 6 யூனிட்ஸ். இதுக்குள்ளே நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு யூனிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சாப்டர் கிட்ட இருக்கும். ஸோ மொத்தமாக சிக்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 60 சாப்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 சாப்டர்ஸ்க்குமே வெயிட்டேஜ் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் டிசிஷனுக்கு வந்துட்டு பேசிக்காக நம்ம இதில் வந்துட்டு என்ன பார்ப்போம்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, ரெவன்யூ ரெகக்னிஷன், இது கன்சாலிடேட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். லைக் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் இதில் இன்வால்வ் ஆகும். இதில் 15% ஆஃப் மார்க் அலாட் ஆயிருக்கு. இப்போ செகண்ட் வந்துட்டு காஸ்ட் மேனேஜ்மெண்ட். காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது லைக் காஸ்ட் அண்ட் வேரியன்ஸ் அதுலேயே நிறைய வரும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு காஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல அக்கௌண்ட் இதில் வரும். இது 15%. தேர்ட் வந்துட்டு பிளானிங், பட்ஜெட்டிங் அண்ட் ஃபோர்காஸ்டிங். இதில் வந்து பட்ஜெட்டிங், காஸ்ட் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட், எல்லா பட்ஜெட்டும் வரும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா பட்ஜெட்டும் வரும். இது வந்துட்டு 20% ஆஃப் மார்க் அலோகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படின்னா கொஞ்சம் இந்த மார்ஜினல் காஸ்டிங் மாதிரி இருக்கும். ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்லாம் உள்ள வரும். ஸோ நீங்கள் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டு, மார்ஜினல் காஸ்டிங்கு, அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் 20% அவுட் ஆஃப் 20 நீங்கள் ஒரு 15 to 18 நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்கும். லைக் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணோம். அப்புறம் ஃபிஃப்த் வந்துட்டு இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கு, இந்த ப்ராக்சி அந்த மாதிரி இருக்கும். இந்த 12th இந்த செபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் போர்டு படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி வரும். இப்போ 6th வந்துட்டு டெக்னாலஜி அண்ட் அனாலிட்டிக்ஸ். டெக்னாலஜி அண்ட் அனாலிட்டிக்ஸ்ல என்னென்ன வரும்னா டேட்டா கவர்னன்ஸ், கொஞ்சம் ஏஐ பத்தி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், ஐடி, டெக்னாலஜி எனேபிள் ஃபைனான்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ். டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ஃபைனான்ஸ்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் யூஎஸ்சிஎம்ஏ படிச்சீங்கன்னா இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஜாபுக்கு நல்ல ரோல் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதுல கொஞ்சம் டெக்னாலஜி இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல இருக்கிற எல்லா யூனிட்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற யூனிட்ஸோட நம்ம வந்து பிரீஃபாக பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்சிஎம்ஏல யாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்துட்டு யூடியூப்ல வீடியோ போடுறதே இல்லை. அதுவும் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் அந்த யூஎஸ்சிஎம்ஏ பற்றி பெருசாக பேச்சே வரல. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த ஒரு ஒரு யூனிட்டாக நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். பட் ஆனால் நம்ம முக்கால்வாசி இது எல்லாமே இதில் கவர் பண்ணலாம்னு பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.